நான் உங்கள் குமரன். நம்ம யூஸ்வலாகவே கோயில்னு போனால் மன நிம்மதியை தேடியோ இல்லை வேண்டுதலுக்காகவோ இந்த மாதிரி ஆன்மீகமான விஷயத்துக்கு மட்டும்தான் போவோம். ஆனால் அங்கே கோயிலுக்கு வரவங்கள பார்த்து நம்மள பணம் திருடணும், நகை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலைக்கார பெண் அங்கே இருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, சைனிட் மல்லிகான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் நடந்த ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே கதைக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த ஷோ. மல்லிகா அப்படின்ற இந்த பெண்ணை பற்றி யாருன்னு முழுசாக நம்ம பார்க்கலாம் வாங்க. கர்நாடகாவில் கக்கிலாபுர கிராமத்தில் கெம்பம்மான்ற ஒரிஜினல் நேமில் வாழ்ந்துட்டு வந்த ஒரு சாதாரண பெண் தான் இந்த சைனிட் மல்லிகா. 1998 அவங்களோட பேராசைனால் ஒரு திருட்டு வழக்கில் கைதாகி ஒரு வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க. ஜெயிலிருந்து திரும்பி வந்தவங்கள அவரோட கணவரும் குழந்தைகளும் ஏற்றுக்கல. இந்த வெளியேறின கெம்பம்மா அவங்களோட கிராமத்துலேருந்து வந்த இடம் தாங்க வந்து பெங்களூருக்கு வந்த கெம்பம்மா ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேலை அவங்களோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டாங்க. கெம்பம்மான்ற பேரை வந்து மல்லிகான்ற பேரை அவங்க மாற்றிக்கிட்டு மக்களாக சாதாரணமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு பேராசையோ பணத்தாசையோ அவங்கள விட்டு போகலை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இந்த சீரியல் கில்லிங்கில் என்னவோ இருந்ததுன்னா பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கேருந்த அர்ச்சகர்கிட்ட வந்துட்டு தான் ஒரு வசதியான வீட்டு பெண்ணாக இருக்கிறதாகவும் அவங்களுக்கு வந்து சில ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் அதுக்காக கோயிலே தங்கி அவங்க வந்துட்டு சில பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. அந்த அர்ச்சகரும் வந்துட்டு இவங்க வசதியான வீட்டு பெண்ணுன்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு இடம் கொடுக்கும்போது கோயிலுக்கு சிலது நல்லது நடக்காதா அப்படின்ற ஆசைப்பட்டு அவங்களுக்கு மல்லிகான்றவங்களுக்கு கோயிலில் அந்த அர்ச்சகர் இடம் கொடுத்துருக்காரு தங்கிறதுக்கு. ஆனால் இங்கே தான் மல்லிகாவோட மாஸ்டர் பிளான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. என்னென்னா கோயிலுக்கு தனியாக வர பெண்களை டார்கெட் பண்ணுறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கொலைகளெலாம் செய்கிறதுக்கு அவங்க சூஸ் பண்ண வெப்பன் கத்தியோ அடிதடியோ இல்லை வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொள்றதோ இந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சைலண்ட் கில்லிங் மோட்டர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுக்கு தான் அவங்க நகைக்கடையில் வேலை செய்யும்போது பொட்டாசியம் சைனைட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்துட்டு தங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் மெருகேற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சைனைட் ஒரு ஸ்லோ பாய்சன், ஒரு டெட்லி பாய்சன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கோயிலுக்கு வர பெண்களிடம் வந்து ஆசை வார்த்தை காட்டியும் அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்காதான்னு சொல்லி அவங்க அந்த சைனைடை வந்துட்டு கோயிலுக்கு வந்து அந்த லேடிஸ்க்கு கொடுக்கறது தான் இவங்களோட மாஸ்டர் பிளானாக இருந்தது. இந்த சீரியல் கில்லிங்கில் மல்லிகாவோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக மாட்டினது யாருன்னா மமதா ராஜன்றவங்க. அவங்களோட பிரச்சனைகளை வந்து கோயிலில் இருக்கும்போதே வந்துட்டு மல்லிகா அவங்கக்கிட்ட போய் பேசி புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு எங்கிட்ட ஒரு ரகசிய பூஜை இருக்குது, நம்ம அதை பண்ணால் உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும், உங்கள் வாழ்க்கை நிம்மதியாயிடும் அப்படின்ட்டு ஆசை வார்த்தை காட்டி அவங்கள ஏமாற்றிருக்காங்க. மமதாராஜனும் இதை நம்பி சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் மல்லிகாவோட அடுத்த கட்ட பிளான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரகசிய பூஜைக்கு நீங்கள் வெறுங்கழுத்தோடு வரக்கூடாது, சாமியை வேண்டுறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நகைகள்லாம் போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மல்லிகா கூப்பிட்டுருக்குறாங்க. மமதாவும் இதை நம்பி இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. குளக்கரையில் வச்சு நீங்கள் போயிட்டு குளத்தில் முங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் குளத்தில் முங்கிறதுக்கு முன்னாடி நகைகளை அவுத்து வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் தான் மல்லிகா அவங்க வச்சுருந்த சைனைடை ஒரு தண்ணியில் கலந்து இது தீர்த்தம், இதை குடிச்சிட்டு நீங்கள் போயிட்டு குளத்தில் முங்கி எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லிவிட்டு மமதாவுக்கு அந்த விஷம் கலந்த தண்ணியை கொடுத்துட்டு மல்லிகா அந்த நகைங்களோட தப்பிச்சிட்டாள். மமதாராஜன் கிட்ட திருட நகையை வச்சுக்கிட்டு மல்லிகா சுமார் ஒரு 7 வருஷம் தலைமுறைவாக அவங்க நினச்ச அந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையை மறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பத்தாது எப்படியா இருந்தாலும், ஏன்னா உழைச்ச காசு தான் இன்றைக்கும் அதில் இருக்கும். இவங்களுக்கு அந்த காசு தீர்ந்த உடனே ஒரே வருஷத்தில் சுமார் ஒரு 5 பெண்களை மல்லிகா தொடர்ந்து அடுத்தடுத்து கொண்டு இருக்கிறவங்க. வேறு காரணத்துக்கு உடல்நிலை சரியில்லாதவங்க, குழந்தை வர கேட்டு வரவங்க, இல்லை பலவீனமான பெண்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பெண்கள் எலிசபெத், யசோதாம்மா, முனியம்மா, பில்லம்மா, நாகதேவி அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்களை அதே காரணம் கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு தனியாக ஒரு பூஜை பண்ணுறேன், உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும்,
நகை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சைனிடை கொடுத்துட்டு தப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. மல்லிகா எங்கே மாற்றுறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 5 கொலைகளையும் வந்துட்டு நடந்தது என்னென்னா, குளத்தில் மூழ்கி அவங்க தவறிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இயற்கை மரணமாக போலீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக ஒரு பெண்ணை வந்துட்டு மல்லிகா ஏமாற்றும் போது அந்த கோயிலில் குளம் இல்லை. அதனால் அவங்க கூப்பிட்டு போன இடமா ஒரு லாட்ஜ், அங்கேயுமே வந்துட்டு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், இல்லை அந்த பெண் மேலே எந்த தாக்குதலும் இல்லாமல் போட்டிருந்த நகையை மட்டும் காணா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சந்தேகமே ஆரம்பிக்க தொடங்குச்சு. இந்த இயற்கை மரணமாக வந்தது போலீஸ்க்கு தெரிஞ்சாலும் போட்டுட்டு வந்த நகையை மட்டும் காணா போயிருக்கு, அது எப்படின்ற சந்தேகம் எப்பவுமே இருந்துட்டு இருந்ததுங்க. அதுலேயும் அந்த கடைசி கொலை ஒரு லாட்ஜில் நடந்திருக்கு அப்படின்னும் போது இது வந்து ஒரு நகைக்கான திருட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாத்துலேயும் நகை கடைங்களையோ இல்லை நகை விற்கிற இடங்கள்லையோ கண்காணிக்கிறதுக்கு ஆளுங்களை போட்டாங்க. அதோட விளைவாக ஒரு வாட்டி மல்லிகா நகையை விற்க ட்ரை பண்ணும்போது போலீஸ்கிட்ட மத்தி 8 மாட்டின இந்த மல்லிகா கிட்ட போலீஸ் தொடர்ந்து விசாரணையை ஆரம்பித்ததில் மல்லிகா வந்துட்டு 1999 தொடர்ந்து இந்த கொலைகளை செஞ்சுட்டு வந்ததாகவும், லாட்ஜில் செத்த பெண் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண அந்த 5 கொலையும் தெரிய வந்திருக்கு. அதோட விளைவாக போலீஸ் அந்த குளத்தில் விழுந்து தவறி இயற்கை மரணம் அடைஞ்சவங்களையும் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆமாம் அவங்களுக்கும் சைனைட் கொடுத்துருக்குறாங்க மல்லிகா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதிர்ந்து போனாங்க. அதோட வெளிப்பாடாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ப்ரெஸ்ஸு, மீடியா, பப்ளிக் எல்லாருக்கிட்டையும் டிக்ளேர் பண்ண நியூஸ், இவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட் சீரியல் கில்லிங் விமென்ன்றது. 2008 2010 வரைக்கும் கர்நாடகா நீதிமன்றத்தில் இந்த கேஸ் போயிட்டு இருந்ததுங்க. 2010 ஜட்ஜ்மெண்ட் வந்தது மல்லிகாவுக்கு எதிராக. என்னென்னா தூக்கு தண்டனை சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு 2 வருஷம் கழித்து 2012 திருப்பியும் அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை குறைச்சிருக்காங்க. இன்றைக்கும் மல்லிகா பெங்களூரில் இருக்கிற பரப்பன நகரான்ற ஜெயிலில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆசை வார்த்தை காட்டுறவங்கள நம்பக்கூடாதுன்ட்டோம். ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்காக கோயிலுக்கு போன ஒரு எளிய சாமானிய மக்களை தன்னோட சுயநல பணத்தை ஆசைக்காக கொன்ன அந்த மல்லிகாவை பற்றி வந்தாங்க. இதே மாதிரி உன்னோட கிரைம் ஸ்டோரியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.